கருடாழ்வாரை எப்படி கும்பிட்டா அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்? நம்ம பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. என்னன்னா, அந்த பெருமாளுடைய சன்னதிக்கு எதிர்த்தாப்புலயே இருக்கக்கூடியவர் கருட ஆழ்வார் தான். கருட ஆழ்வார் இல்லாமல் நம்ம பெருமாள் சன்னதியை பார்க்கவே முடியாது. பகவானை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதே இந்த கருடாழ்வார் தான். பக்தர்கள் ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா பகவான் காட்சி கொடுக்கும் பொழுதெல்லாம் கருடா வாகன ரூடனாக இந்த கருடன் மேல ஏறி வந்துதான் அந்த பக்தர்களுடைய கஷ்டத்தையே நீக்கியவராக பெருமாள் இருப்பார். என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு பகவான் கேட்க, அப்ப கருடாழ்வார் சொன்னாராம், பகவானே எனக்கு பெருசா வரம்னு ஒண்ணும் வேண்டாம், நான் எப்படி இந்த அமுத கலசத்தை எடுத்துன்னு வரேன்னு பாக்குறதுக்காக நீ எவ்வளவோ தூரத்திலே நீங்க வந்து நின்றுட்டு இருக்க பாத்தியா, இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய பேர் இல்லையான்னு கேட்ட பொழுது பகவான் சொன்னாராம், இல்ல நான் உன்னை என்னுடைய வாகனமாக ஆக்கி கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிதான் தன்னுடைய வாகனமாக கருடனை ஆக்கி கொண்டார் பெருமாள். சாதாரணமா இந்த கருடனை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு நல்ல சகுனமா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுட்டு இருக்கோம். சடனா இந்த கருடன் பறந்து வரத ரொம்ப ரேரா தான் நம்ம கண்களுக்கு தெரியும். ஆனா அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அந்த விஷயம் அப்படின்றது நிச்சயம் ஜெயமாக கூடியது அப்படின்றத அந்த கருட தரிசனம் நமக்கு காமிச்சு கொடுக்கும். கருடாழ்வார் நேர்ல காட்சி கொடுக்குற இடம்னா நம்ம நாச்சியார் கோவில சொல்லலாம். அங்க மட்டும் எடை கூடுறதும் எடை குறையறதும் மாறி மாறி ரகசியங்கள் இருந்துட்டே இருக்கேன். கல்கருடருடைய ரகசியம் பற்றி சொல்லுங்களேன். கல்கருடன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொன்னோம்னாலே அப்படியே மெய்சில் இருக்குது. இன்னும் இந்த நேர்ல போய் அந்த சன்னதியில போய் இந்த கல்கருடனை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த அழகு, அந்த கம்பீரம், அது வார்த்தையால விவரிக்க முடியாது. 128 64 32 16 8 4ன்னு அப்படி கொண்டு போய் உள்ள வைப்பா. அதுதான் அந்த கல்கருடன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருட சேவை உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் இதுதான். இன்னும் நிறைய பேர் கிட்ட இருந்து பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க, அந்த கருடனுக்கு அப்படியே வேத்து போட்டுன்னு. அந்த கல்கருடனை பார்த்தோம் அப்படின்னாலே பிரத்யட்சமா இருக்கக்கூடிய கருடனா இருப்பார். பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆன்மீக பேச்சாளர் நளினி சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. மேம், நம்மளுடைய வைணவ வழிபாடுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்ல கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கருடாழ்வார். கருடரை கும்பிடாம எதையுமே ஆரம்பிக்க மாட்டாங்க. கருடாழ்வாரை எப்படி கும்பிட்டா அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்? அனைவருக்கும் வணக்கம். பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீமதி ராமானுஜாய் நமஹா. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த வைணவ வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள்னே கூட சொல்லலாம். ஏன்னா பகவானுக்கு நிகரானவர் தான் கருட ஆழ்வார். இப்போ எப்பொழுதுமே நம்ம பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா, அந்த பெருமாளுடைய சன்னதிக்கு எதிர்த்தாப்புலயே இருக்கக்கூடியவர் கருட ஆழ்வார் தான். கருட ஆழ்வார் இல்லாமல் நம்ம பெருமாள் சன்னதியை பார்க்கவே முடியாது. ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, எப்பொழுதுமே நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நேரடியா பெருமாளை பார்த்து கை கூப்பக்கூடாதாம். முதல்ல கருடாழ்வாரை பார்த்து தான் வணக்கம் சொல்லணுமா. பகவானுக்கு பார்த்துட்டே இருக்கார், பகவானுக்கு ரொம்ப பிரிய திருவடியாக இருக்கார், பெரிய திருவடியாக இருக்கார். அப்படிங்கும் பொழுது அந்த கருடாழ்வாருக்கு தான் நம்ம முதல்ல வந்தனம் சொல்லணுமா. ஏன் அப்படின்னா பகவானை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதே இந்த கருடாழ்வார் தான். ஏன்னா நம்ம நிறைய புராணங்கள் கதைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பக்தர்களுக்கு எல்லாம் பகவான் எப்படி காட்சி கொடுத்திருக்கார். பக்தர்கள் ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா பகவான் காட்சி கொடுக்கும் பொழுதெல்லாம் கருடா வாகன ரூடனாக இந்த கருடன் மேல ஏறி வந்துதான் அந்த பக்தர்களுடைய கஷ்டத்தையே நீக்கியவராக பெருமாள் இருப்பார். இது நம்ம நிறைய கதைகள்ல பார்த்திருப்போம் இல்லையா. அப்போ நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா அந்த முதல் கோரிக்கைய கருடன் கிட்ட சொல்லணுமா. கருடா கருடா, நீ தானே பகவானை பார்த்துட்டே இருக்க, நான் இந்த மாதிரியான மனக்கவலைகளோடலாம் வந்திருக்கேன் கோவிலுக்கு, கொஞ்சம் நீயும் பெருமாள்கிட்ட என்னை பத்தி பரிந்துரை பண்ணுப்பா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கருடன் கிட்ட கேட்கணுமா. அப்ப கருடனை நாம வணங்கி விட்டு பெருமாளை பார்க்கும் பொழுது பெருமாள் நிஜமாகவே நமக்கெல்லாம் கருணா மூர்த்தியாக இருந்து நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் துடைக்கதான் போறார். அப்படின்னாலும் நாம கருடனையும் வணங்கி விட்டு வந்ததுனால பகவான் நம் மீது இன்னும் அதிக அளவு பிரியம் காட்டுவார்.
விடுவாராம். ஏன்னா கருடன் அப்படின்னாலே வேகம். இந்த வேத ஸ்வரூபன், வேக ஸ்வரூபன், வேகமாகவும் வரக்கூடியவர் கருடன் அப்படின்றதுனாலேயே நம்முடைய பிரார்த்தனைகளை வேகமாக கேட்டு விடுவாராம் கருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். நம்மளுடைய வழிபாடு அப்படின்னும் பொழுது திருவிழாக்கள் நேரத்துல இல்ல உற்சவ நேரத்துல முதல்ல கருடர் தான் வருவாரு. திருமால் கோவில்கள் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் கருடர். கருடருக்கு உற்சவ நேரத்துல ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் மேம்? ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. இப்போ இந்த கோவில்ல எல்லாம் இந்த பிரம்மோற்சவம் நடக்கிறது பாத்தீங்களா? இந்த பிரம்மோற்சவ காலங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கருட கொடியை தான் ஏத்துவாங்க. அதுதான் அந்த கருட கொடி ஏத்தியாச்சு அப்படின்னாலே ஓ பெருமாள் கோயில பிரம்மோற்சவம் ஆரம்பிக்க போறது அப்படின்னு அர்த்தம். கருடன் என்ன பண்றாரு அப்படின்னா கொடி மேல ஏறி உட்கார்ந்துட்டு இந்த உற்சவம் நல்லபடியா நடக்கணுமே, தீய சக்தி எதுவும் கோவிலை சுத்தி வரக்கூடாதுன்னு பார்த்துட்டே இருப்பாராம். ஏன் கருடன் கொடியா அந்த மாதிரி உற்சவ காலங்கள்ல உக்காந்துட்டு இருக்கார், ஏன் கருடன் கொடியா அமர்ந்தார் அப்படின்றதுக்கும் ஒரு அருமையான கதை ஒண்ணு உண்டு. என்ன அப்படின்னா கருடனுடைய அம்மாவான வினதா பல வருடங்கள் அடிமைப்பட்டு இருந்தா. அந்த அம்மாவுடைய அடிமைத்தனத்திலிருந்து அந்த வினதா அந்த தாயை விடுவித்தவரே கருட பகவான் தான். எப்படி விடுவித்தார் அப்படின்னா தேவலோகத்துக்கு போய் அமுத கலசத்தை கொண்டு தன்னுடைய தாயை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் கருட பகவான். அப்படி இந்த அமுத கலசத்தை அவர் தேவலோகத்திலேருந்து எடுத்துட்டு வரும் பொழுது பலவிதமான தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சு வந்துட்டே இருக்கார். தேவலோகத்துல அந்த வாசல்ல திருமாலே நின்றுட்டு இருந்தாராம். ஓ கருடா, நீ எவ்வளவு பராக்கிரமம் நிறைஞ்சவனா இருக்க, உன்னுடைய வலிமைய தேஜஸ் சாமர்த்தியத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, எனக்கு ஏதாவது உனக்கு ஒரு வரம் தரணும்னு ஆசையா இருக்கு, என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு பகவான் கேட்க அப்ப கருடாழ்வார் சொன்னாராம், பகவானே எனக்கு பெருசா வரம்னு ஒண்ணும் வேண்டாம், நான் எப்படி இந்த அமுத கலசத்தை எடுத்துன்னு வரேன்னு பாக்குறதுக்காக நீ எவ்வளவோ தூரத்திலே நீங்க நின்றுட்டு இருக்க பத்தியா, இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய பேர் இல்லையான்னு கேட்ட பொழுது பகவான் சொன்னாராம், இல்ல நான் உன்னை என்னுடைய வாகனமாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிதான் தன்னுடைய வாகனமாக கருடனை ஆக்கி கொண்டார் பெருமாள். இந்த அமுத கலசத்தை கொண்டு போய் தன்னுடைய தாய் இருக்கும் இடத்துல சேர்த்தா மட்டுமே தான் தன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க முடியும்ன்றது கருடனுக்கு தெரியும். பகவானுடைய வாகனமா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா தன்னுடைய தாய்கிட்ட கொண்டு போய் அமுத கலசத்தை சேர்க்க முடியாதுன்னு நினைச்ச கருடாழ்வார் என்ன சொன்னாரா, பெருமாள்கிட்ட அவர் கேட்கிறார், உனக்கு என்ன நான் வரம் தருவதுன்னு முதல்ல கருடன் கேட்கிறார். அப்பதான் நீ என்னுடைய வாகனமா இருன்னு பகவான் சொல்றார். இப்போ கருடன் சொல்றார், நான் நீ கேட்டலையா உனக்கு என்ன வேணும்னு, நான் உன்கிட்ட ஒரு வரம் கேட்கிறேன், உனக்கு மேல நான் இருக்கணும், அந்த வரத்தை நீங்க கொடுங்க பகவானேன்னு சொன்னதுனாலதான் பகவானுக்கு மேல அந்த கொடியாக கருட கொடியாக இருக்கார் பெருமாள் கருடன். அதனாலதான் இந்த உற்சவ காலங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கருட கொடி என்பதனால்தான் முதல்ல ஏற்றப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த கொடி கருட கொடி ஏத்தியாச்சு அப்படின்னாலே ஜெயம்தான். நம்ம சாதாரணமா இந்த கருடனை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு நல்ல சகுனமா நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுட்டு இருக்கோம், சடனா அந்த கருடன் பறந்து வரத ரொம்ப ரேரா தான் நம்ம கண்களுக்கு தெரிவார். ஆனா அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அந்த விஷயம் அப்படின்றது நிச்சயம் ஜெயமாக கூடியது அப்படின்றத அந்த கருட தரிசனம் நமக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த உற்சவங்கள்ல அந்த கருடனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அந்த கருட கொடியிலிருந்தே இது ஆரம்பிக்கப்படுறது. இதுதான் காரணம். ஏன்னா கருட கொடியா இருந்து அந்த உற்சவம் தடையில்லாமல் இருக்கும்படி பாக்குறது யாருன்னா கருடன் தான். ஓகே மேம். அதே மாதிரி கருடாழ்வார் அப்படின்னும் பொழுது ரொம்ப பிரசித்தி பெற்றது எங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல நாச்சியார் கோவில். நாச்சியார் கோவில் கல் கருடர் அப்படின்னா உலக பிரசித்தி. அங்க நடக்கிற ஒரு அதிசயம் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. கருடாழ்வார் நேர்ல காட்சி கொடுக்குற இடம்னா நம்ம நாச்சியார் கோவில சொல்லலாம். அங்க மட்டும் எடை கூடுறதும் எடை குறையறதும் மாறி மாறி ரகசியங்கள் இருந்துட்டே இருக்கே மேம். கல்கருடருடைய ரகசியம் பற்றி சொல்லுங்களேன். ரொம்ப அற்புதங்க. இந்த கல்கருடன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொன்னோம்னாலே அப்படியே மெய்சில் இருக்குது. இன்னும் இந்த நேர்ல போய் அந்த சன்னதியில போய் இந்த கல்கருடனை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த அழகு அந்த கம்பீரம் அது வார்த்தையால விவரிக்க முடியாது. அந்த கோவிலுக்குள்ள போனோம்னா அங்க பெருமாளும் தாயாரும் ஒரே சன்னதியில கல்யாண கோலத்துலதான் இருப்பா. ஆனா கூட்டம் எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தா அந்த கல்கருடன் முன்னாடிதான் இருப்பேன்.
எல்லா கூட்டமும் எல்லா பக்தர்களும் அர்ச்சனை இந்த கல்கருடனுக்கு தான் பண்ணுவா. பெருமாள் தாயாரப்பே எல்லாரும் சேவிப்பா நமஸ்கரிப்பா எல்லாம் பண்றோம்னாலும் அந்த கல்கருடன் தான் ரொம்ப ஆக்கர்ஷண சக்தி உள்ள ஒருத்தரா இந்த நாச்சியார் கோயில்ல இருக்கார். அந்த கல்கருடன் எதற்காக நாச்சியார் கோயில இருக்கார் அப்படின்னே ஒரு கதை உண்டு. ஆமா, ரொம்ப அற்புதம் கதை. இந்த நாச்சியார்னாலே தாயாருக்கு முக்கியத்துவம். நாச்சியார்னா தாயார். அந்த தாயாரை பார்த்தோம்னா அவளோட இடுப்புல கோவில் சாவி இருந்து தாயாரோட இடுப்புல தான் இருக்கும். பெருமாளை விட தாயார் ஒரு அடி முன்னாடி இருப்பா. அடுத்த வாட்டி நாச்சியார் கோவில் போகும்போது எல்லாரும் நம்ம கல்கருடனை பாக்குறோம், பெருமாள் தாயார அவசர அவசரமா பார்த்துட்டு வந்துடுறோம். அடுத்த வாட்டி பார்க்கும் பொழுது பாருங்க, பெருமாளை விட ஒரு அடி, அந்த அர்ச்சகரை கூட சொல்லி காட்டுவாங்க நமக்கு, ஒரு அடி அப்படி ஒரு முன்னாடி இருக்க மாதிரி தாயார் இருப்பா. அங்க எல்லாமே முதல் மரியாதை, முதல் முக்கியத்துவம் தாயார். நாச்சியார் கோவில் நாச்சியாருக்கு தான், தாயாருக்கு தான் அங்க. அது அந்த தாயாரின் பெயர் வஞ்சுளவல்லி தாயார் அப்படின்றது அந்த தாயாருடைய திருநாமம். ஏன் கல்கருடன் அங்க வந்தார், இன்னியளவுக்கும் அந்த இடத்துல இருந்து நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டு இருக்கார் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு அற்புதமான வைபவம். அதாவது மேதாவி மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த திருமாலே தனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் அவருக்கு இருந்தது. அதனால திருமாலை நோக்கி கடும் தவம் புரிஞ்சுட்டு இருந்தார். நீ தாயார் பார்க்கறா, அந்த மேதாவி மகரிஷி எங்க இருந்து தவம் புரிஞ்சார்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த நாச்சியார் கோயில், திருநறையூர் சொல்றோம் இல்லையா, அப்ப நாச்சியார் கோவிலா அது இல்லை. அது ஒரு மகிழ மரம் அதெல்லாம் நிறைந்த ஒரு இடம் அந்த நாச்சியார் கோயில் அப்போ இருந்தது. அந்த இடத்துலதான் அந்த மேதாவி முனிவர் தவம் புரிஞ்சுட்டு இருந்தார். உடனே தாயாரானவள் அந்த மேதாவி முனிவருக்கு, மகரிஷிக்கு தான் மகளாக வரணும்னு அவதாரம் பண்ணிட்டு வரா. அந்த மேதாவி மகரிஷி எங்க தாயார பாக்குறார் அப்படின்னாக்க, மகிழ மரம்னு சொல்லக்கூடிய வஞ்சுள மரம்னு நம்ம சொல்லுவோம். அந்த மகிழ மரத்துக்கு கீழே தான் இந்த குழந்தைய கண்டு எடுக்கிறார். இந்த துளசி வனத்துல இந்த துளசிக்கு கீழே ஆண்டாளை பார்த்தார் இல்லையா பெரியாழ்வார், அந்த மாதிரி இந்த மேதாவி முனிவர் அந்த வஞ்சுள மரம், மகிழ மரத்துக்கு கீழே இந்த தாயாரை பார்க்கிறார். அதனாலேயே இந்த குழந்தைக்கு வஞ்சுளவல்லி அப்படின்னு பெயரிட்டு வளர்க்கிறார். இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, வைகுண்டத்துல தாயாரும் பெருமாளும் ஒரு லீலை நடத்துறான். ஒரு சின்ன ஊடல், ஒரு சின்ன கோபம். அதனால பெருமாள்கிட்ட சொல்லாமையே தாயார் வந்த இடம்தான் இந்த இடம். இந்த வஞ்சுளவல்லிய பெருமாளுடைய சாயல்ல இந்த குழந்தை இருக்கா, பெருமாள் அனுகிரகத்துல இந்த குழந்தை நமக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியறது. முனிவர் அவ்வளவு அற்புதமா அந்த குழந்தைய வளர்த்துண்டு வர, அதற்குள்ள பெருமாள் தவிச்சு போறாராம் தாயாரை காணாம. எப்பொழுதுமே தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வைப்பது யாருன்னா கருட பகவான் தான். இப்போ நாம கூட பாக்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த திருமண தடையெல்லாம் விலகணும் அப்படின்னா கருடனை போய் சேவிக்கணும் வழிபடணும் அப்படிம்பாங்க. ஏன்னா தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வைத்த பெருமையே கருடனுக்கு உண்டுங்கிறதுனாலயே நமக்கு உலகத்துல திருமண தடை இருக்குன்னா அந்த கருடனே போக்குவாருங்கிறது ஒரு ஐதீகம். பெருமாள் கேட்கிறாராம் வைகுண்டத்துல, ஏ கருடா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம தாயார் எங்கேயோ கிளம்பிட்டாப்பா, நீதான் உலகம் ஃபுல்லா பறக்கவனாச்சே, தாயார் எங்க இருக்கான்னு நீ பார்த்துன்னு எனக்கு சொல்லுப்பான்னு பகவான் கேட்க, உடனே பறந்து வராராம் கருடன். எங்கெங்கயோ பாக்குறார், எங்கெங்கயோ தேடுறார், எங்க தாயார் இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியல. இந்த கும்பகோணம், இந்த நாச்சியார் கோயில் நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட அவர் வரும் பொழுது அவர் மேல பறந்துன்னு வர தாமரை பூக்களின் வாசனை வந்துதான். நம்ம தாயார பத்மினி, பத்மகந்தா, பத்மபிரியா, பத்மஹஸ்தா அப்படின்னு அந்த பத்மத்தை முன்னிட்டே பகவான் அந்த தாயார சொல்லுவோம் இல்லையா, கமலவல்லி, இந்த பத்மத்து மேல அமருவாள் தாயார், இந்த தாமரை மலர்களையே சூட்டிக் கொள்வாள் தாயார்னு சொல்லுவோம். இந்த கருடன் பறந்து வரச்சு இந்த இடத்துல அவருக்கு தாமரை பூக்களின் வாசம் வந்துதான். என்னன்னு பாக்குறார், இந்த குழந்தை, இந்த சிறுமி வளர்றாலியா வஞ்சுளவல்லி, அவளுடைய திருமேனியிலிருந்து தாமரை பூக்களின் வாசம் வருதான். அவ தாமரை மாலையை சூட்டிக்கல, அங்க எங்கேயுமே தாமரை குளம்லாம் இல்லை. ஆனா தாயாருடைய முக்கியமான அடையாளம் என்பது அந்த தாமரை மலரின் வாசம் தான். தாமரை மலரில் வாசம் செய்பவள், தாமரை மலரின் வாசத்தையே தன்னுடைய விலாசமாக கொண்டவள் தான் நம்மளுடைய தாயார் மகாலட்சுமி. அதனால கருடனுக்கு தெரிஞ்சு போயிடுது. நேரா வைகுண்டத்துக்கு போற பெருமாளே, தாயார காணோம்னு நீங்க தவிச்சுட்டு இருந்தேளே, அவ வஞ்சுளவல்லி தாயாராக மேதாவி முனிவரின் மகளாக அங்க இருக்கா. நீங்க போய் மேதாவி முனிவரிடம்
பெண் கேட்டு தாயாரை கரம் பிடித்து கொள்ளுங்கள்னு கருடன் சொல்லிடுறார். பகவான் வரார், மேதாவி முனிவரிடம் கேட்கிறார். அந்த கோவில், அந்த நாச்சியார் கோயில்ல இன்னைக்கு பார்த்தோம்னா தாயாரும் பெருமாளும் கல்யாண கோலத்திலேயே இருப்பா. இப்போ பெருமாளை தாயாரிடம் சேர்த்து வைத்த பெருமை அந்த கருடனுக்கு வந்ததுனாலேயே அந்த இடத்துல கல்கருடனாக இன்று வரை காட்சி தருகிறார் கல்கருடன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த நாகங்களையே ஆபரணங்களாக சூட்டி இருப்பார் கல்கருடன். இங்க இந்த நாச்சியார் கோயில பார்த்தோம்னா பொதுவாவே நாகத்துக்கும் கருடனுக்கும் பகைன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கருடனோட அம்மாவான வினதா அடிமைப்பட்டு இருந்தது யாரிடம்னு பார்த்தா நாகங்களின் தாயான கத்ருவிடமும் அந்த 1000 கருநாகங்களிடம் மட்டும்தான் அவ அடிமைப்பட்டிருந்தா. என்னுடைய அம்மாவை நீங்க அடிமைப்படுத்தி வச்சிருந்த இல்லையா அப்படின்னு கோபத்தினாலேயே அந்த நாகங்களை ஒரு 8 நாகங்களை ஆபரணங்களை சூட்டி இருப்பார் கருடன் அப்படின்றது பொதுவா நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த கல்கருடனை பார்த்தா 9 நாகங்கள் இருக்கும். பொதுவா சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா தன்னுடைய கருட பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார். அது என்ன 8 நாகம் அப்படின்னா, தந்த 36வது ஸ்லோகத்துல வாமே வைகுண்ட ஷையா பனிபதி கடகோ வாசுகி பிரம்மசூத்ரா அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல அவர் சொல்லியிருப்பார், அதாவது எந்தெந்த நாகம் எப்படியெல்லாம் ஆபரணமா இருக்குன்னு. ரொம்ப இன்னைக்கும் அந்த கல்கருடன்ல அதை பார்க்கலாம். எப்படின்னா, இந்த கருடனோட இடது கை இருக்கு இல்லையா, அதுல அவர் கங்கணமா ஆதிசேஷனையே சூட்டியிருக்காராம். அப்புறம் வாசுகின்ற பாம்பை தான் பூணூலா அணிந்திருக்கிறார். அப்புறம் பார்த்தா இடுப்புல அரஞ்ஞான் கயிறா யார் இருக்கானா தக்ஷகன்ற பாம்பு. அடுத்தது கழுத்துல மாலையா இருக்கும். அது எந்த பாம்புன்னு பார்த்தா கார்கோடகன் அப்படின்ற பாம்பு. வலது காதுல தோடா எந்த பாம்பு அணிந்திருக்காருன்னா பத்மன் என்கிற பாம்பு. இடது காதில் மகா பத்மன், தலையில சங்கபாலன், வலது தோளில் குளிகன். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அஷ்டநாக கருடனே பொதுவா சொல்லுவோம். ஆனா இந்த கல்கருடன்ல பார்த்தோம்னா உடைவாளாக 9வது நாகமும் இருக்கும். அதனாலதான் இந்த கல்கருடன் போனா நவ கிரக தோஷமும் போயிடும். ஏன்னா 9 விதமான பாம்புகளையும் பார்க்கிறோம். இந்த பொதுவா இந்த விஷ ஜந்துக்களால வரக்கூடிய பயம், இல்ல நமக்கு இந்த விஷம் மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள பாடா படுத்துறது இல்லையா, அந்த பயங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லுவா. இது கல்கருடனுடைய விஷயம். நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி அந்த கருட சேவை நடக்கும். வருஷத்துல 2 தரம் அந்த இடத்துல நடக்கும். பங்குனி மாசமும் மார்கழி மாதமும் அந்த கருட சேவை நடக்கும். அந்த கருட சேவை அப்போலாம் அவரோ கல்கருடன். நம்ம யூஸ்வலா உற்சவர்னு ஒரு பெருமாள் இருப்பார். அந்த உற்சவ மூர்த்தியை தான் வெளியில எழுந்தருளை பண்ணுவார்கள். ஆனா அங்க பார்த்தோம் அப்படின்னா உற்சவராகவும் மூலவராகவும் வாகனமாகவும் இருப்பது அதே கல்கருடன் தான். இந்த கல்கருடனை எப்படி எடுத்து எழுந்தருளை பண்ணுவார்கள் நாம் பார்க்கறதே வியப்பான விஷயம். ஆனா அந்த கல்கருடன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கருட சேவை பிரம்மோற்சவத்துல கருட சேவைக்காக வெளில வரணுங்கும் பொழுது தன்னுடைய வெயிட்டையே குறைச்சிருவாராம். முதல்ல அவர் அந்த சன்னதியிலிருந்து வெளியில கொண்டு வரக்கூடியவர்கள் 4 பேர். அதற்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு படி, அந்த படிக்கட்டு இருக்கும், அந்த படி தாண்டினது, ஒரு படி தாண்டினது கொஞ்சம் வெயிட் ஏறுவார். 8 பேர் தூக்குவா. 16, 32ன்னு கடைசியில 64ன்னு இப்படியே போய் கடைசியில அவரை வெளியில போகும்பொழுது 128 பேர் அவரை தாங்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் வரும்பொழுது இதே மாதிரி 128, 64, 32, 16, 8, 4ன்னு அப்படி கொண்டு போய் உள்ள வைப்பா. அதுதான் அந்த கல்கருடன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருட சேவை உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் இதுதான். இன்னும் நிறைய பேர் கிட்ட இருந்து பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க, அந்த கருடனுக்கு அப்படியே வேத்து கொட்டுன்னு. அந்த கல்கருடனை பார்த்தோம் அப்படின்னாலே அப்படியே பிரத்யட்சமா இருக்கக்கூடிய கருடனா இருப்பார். அவருடைய அந்த கண்களா இருக்கட்டும், அந்த நாகாபரணங்களை அந்த நாகத்தையே ஆபரணமா அணிஞ்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த கம்பீரமா இருக்கட்டும், அந்த கல்கருடனோட அழக மாத்திரம் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான கல்கருடனை பத்தி ரொம்ப அற்புதமா நீங்க கேட்டீங்க. அதனால நம்மளுடைய நேயர்களுக்கும் நம்மளால பகிர்ந்துக்க முடிஞ்சது கல்கருடனை பத்தி. மேம், கருடாழ்வார் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்லணும், இவ்வளோ பிரசித்தி பெற்ற ஸ்லோகத்தை நாம சொல்லும் பொழுது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கா? அதாவது சுவாமி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் ஒரு மிக சிறந்த கருட உபாசகர். அவர் நிறைய ஸ்தோத்திர பாடங்கள் பண்ணியிருக்க, ஸ்தோத்திர கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்க. அவர் பண்ணிய இந்த கருட தண்டகம்
அப்படின்ற அந்த ஸ்லோகம் ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான். அதை சொல்லும் பொழுதே பார்த்தோம் அப்படின்னா கருடனே நம்ம பக்கத்திலேயே நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த கருட தண்டகம் உருவானதே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு பாம்பு பிடாரன், அதாவது அந்த பாம்பாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாம்பாட்டிக்கு சுவாமி தேசிகன் மேல என்னமோ ஒரு காரணத்தினால பொறாம வந்துதான். அதனால ஒரு நாள் அவன் என்ன பண்ணினா அப்படின்னா, தன்னிடம் இருந்த விஷ பாம்புகளை எல்லாம் சுவாமி தேசிகன் மீது ஏவினானாம். நீங்களாம் சுவாமி தேசிகனை கடிச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி ஏவி விடுறான். சுவாமி தேசிகனோ ஒரு மிக சிறந்த கருட உபாசகர். எப்பொழுதும் கருடன் அவரோடவே வாசம் செய்வார். கருடன்னா தேசிகன், தேசிகர்னா கருடன்னு சொல்ற அளவுக்கு சுவாமி தேசிகன் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த கருட பக்தர். அப்புள்ளார் அப்படின்றவர் சுவாமி தேசிகனுக்கு சொல்லி கொடுத்த கருட மந்திரங்களை கடலூருக்கு பக்கத்துல ஔஷதகிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹயக்ரீவர் ஸ்தலம், அந்த ஔஷதகிரியில உட்கார்ந்துட்டு சுவாமி தேசிகன் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் கருடாழ்வாரே பிரத்யக்ஷமாக ஹயக்ரீவ மந்திரத்தை சுவாமி தேசிகருக்கு சொல்லி கொடுத்தார். இந்த ஹயக்ரீவர் ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி மாதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஸ்வதஸ்திதம், இப்படி சொல்லிண்டே போலாம். அப்படி இந்த ஹயக்ரீவ மந்திரத்தையே சுவாமி தேசிகனுக்கு உபதேசம் பண்ணினவர் கருட பகவான் தான். இந்த பாம்பாட்டி தேசிகன் மேல இந்த விஷ சர்ப்பங்கள் விஷ பாம்புகள் எல்லாம் ஏவி விட்டுடுறான். என்னைக்குமே தேசிகருக்கு விஷ ஜந்துக்கள் மேல பயமே கிடையாதான். இப்ப நம்மளே இந்த கருட தண்டகம்ன்ற அந்த ஸ்லோகத்தை சொன்னோம் அப்படின்னா எந்த விஷ ஜந்து மேலேயும் நம்ம பயப்பட மாட்டோம். இந்த ரொம்ப மழைக்காலம் அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐயோ இங்க என்ன பூரான் வந்துட போறதே, பாம்பு வரப்போறதேன்னு எல்லாம் பயப்படுவா இல்லையா. அப்பெல்லாம் அது ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான். அந்த கருட தண்டகம்ன்ற அந்த ஸ்லோகத்தை சொன்னாலோ இல்ல கேட்டோம்னாலோ எந்த விஷ ஜந்துவும் எந்த இடத்துல இந்த ஸ்லோகம் ஒலிக்கிறதோ அந்த இடத்துல எந்த விஷ ஜந்துவும் வராது. ஸோ இந்த மாதிரி இந்த பாம்பாட்டி பண்ணிட்டான். ஆனா சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப நம்பிக்கைன்னா இவரே தான் கருட உபாசகரா இருக்காருன்றதுனால எந்த விஷ ஜந்துவும் தன்னிடம் வராதுன்னு தெரியும். ஆனாலும் இவர் என்ன பண்ணாருன்னா பூமியில சில மந்திரங்களை சொல்லிண்டே கோடுகளை கிழிச்சாராம் சுவாமி தேசிகன். அங்கேருந்து அந்த பாம்புகள்லாம் வருது. ஒரு சில பாம்புகள் அந்த கோடை பார்த்ததும் நின்றுடுறது, அந்த கோடை தாண்டி வர முடியல. சில பாம்புகள் சில கோடுகளை தாண்டி வருது. அதுல ஒரே ஒரு பாம்பு ரொம்ப வேகமா வருதான், சங்கச்சூடன்னு அந்த பாம்போட பேர். அதே மாத்திரம் என்ன பண்ணிட்டுனாக்க சுவாமி தேசிகன் வரைஞ்சிருக்கிற அத்தனை கோடுகளையும் தாண்டி சுவாமி தேசிகரை தீண்ட வருது. அதுக்கு நெருங்க வந்தாச்சு, சுவாமியை தீண்ட போறதுங்கிறச்ச உடனே சுவாமி தேசிகன் டக்குன்னு கருடனை கூப்பிடுறாராம். அப்போ கருட பகவான் வரார். கருடனை தியானம் பண்ணினதுமே கருட பகவான் பறந்து அந்த சங்கச்சூடனை கொத்திண்டு போயிடுறார். அந்த கொத்திண்டு பறந்து எங்கேயோ போயிடுறார். இதை அந்த பாம்பாட்டியும் பார்க்கறான். அவன் இதை எதிர்பார்க்கல. ஏன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பலம் பொருந்திய பாம்பு எதுனா அந்த சங்கச்சூடன்கிற அந்த பாம்பு தான். இந்த தேசிகர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். உடனேயே கருடன் பிரத்யட்சமாக நேரடியாக தன்னுடைய பாம்பை எடுத்துன்னு போவார் அப்படின்றது கருடன் எடுத்துன்னு போவான்றது பாம்பாட்டிக்கு தெரியல. போவான்னு சொல்லக்கூடாது, கருடாழ்வார் எடுத்துட்டு போவார் அப்படின்னு தான் சொல்லணும். அது இந்த பாம்பாட்டிக்கு தெரியல. ஏன்னா பாம்புகளை வச்சுட்டு மட்டுமே தான் அவர் பொழப்ப நடத்திட்டு இருக்காருன்னதும் நேரா அந்த பாம்பாட்டி சுவாமி தேசிகனின் திருவடியில விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, என்னை மன்னிச்சிருங்கோ, உங்க மேல நான் பாம்பை ஏவி விட்டது தப்புதான். நான் இந்த பாம்பை வச்சுதான் நான் பொழப்பு காட்டி என்னுடைய வாழ்க்கை ஜீவாதாரத்தை நான் நடத்திட்டு இருக்கேன். இந்த பாம்பெல்லாம் போயாச்சு அப்படின்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு இந்த பாம்பாட்டி கெஞ்சினதும் மீண்டும் சுவாமி தேசிகன் கருடாழ்வாரை நோக்கி சொன்ன ஸ்லோகம் தான் இந்த கருட தண்டகம்ன்ற அந்த ஸ்லோகம். இவர் அந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது எந்த பாம்பை அந்த கருடாழ்வார் எடுத்துன்னு போனாரோ அந்த பாம்பை அப்படியே ஒரு சேதமும் இல்லாமல் டப்புன்னு கொண்டு போட்டுட்டு போனாராம் கருடாழ்வார். அவ்வளவு கருணை. அதாவது கருடாழ்வார் என்ன நம்ம கூப்பிட்ட நொடியிலேயே வந்துடுவார்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த கருணையின் பிறப்பிடம் கருணையின் இருப்பிடம் யார் அப்படின்னா அது பிரத்யட்சமா கருடாழ்வார் தான். அது சந்தேகமே இல்லை. ஸோ பொதுவாகவே நமக்கு ஒரு பயம் வருது, ஏதோ விஷ ஜந்துக்கள்னால நமக்கு ஏதோ ஒரு பயம் வரும், இல்லை விஷ காய்ச்சல் வந்துருமோன்னுலாம் நம்ம பயந்தோம் அப்படின்னா
நாம கருடனை துதிச்சா போதும். நம்ம நிறைய ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு துளசியை வாங்கின்னு வந்து கருடன் இருக்கார் இல்லையா, நம்ம கோவில எல்லா பெருமாள் கோயிலையும் கருடாழ்வார் சன்னதி இருக்கு. அந்த கருடாழ்வார் கொண்டு போய் இந்த துளசியை கொடுத்தாலே போதும், ரொம்ப சந்தோஷமாயிடுவார் கருட பகவான். நம்மளால முடிஞ்சுதா கருட தண்டகம் சொல்லலாம், இல்ல அந்த கேசட் அந்த இருக்கு இல்லையா யூடியூப்ல பென்ட்ரைவ்லயாவது போட்டு அதை நம்ம கேட்டோம் அப்படின்னாலே அதுவே பரம ஒரு விசேஷமான ஒரு விஷயம்தான். மேம், இந்த வைரமுடி சேவை அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுக்கும் கருடருக்கும் என்ன மேம் சம்பந்தம்? இந்த வைரமுடி சேவை ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். எப்படி கல்கருடனை பத்தி நம்ம பேசுறோமோ அதே மாதிரி இந்த வைரமுடி சேவை, இந்த வைரமுடி சேவை அப்படின்றத வைனத்தேய முடி சேவைன்னு சொல்லுவோம். வைனத்தேயன்னா கருடன், கருடனுக்கான இன்னொரு திருநாமம் தான் வைனத்தேயன் அப்படின்ற திருநாமம். இந்த வைரமுடி சேவை எங்க விசேஷமா நடக்கிறது அப்படின்னா, இந்த மைசூர் பக்கத்துல மேல்கோட்டை திருநாராயணபுரம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசம் பூச நட்சத்திரம் கூடிய நன்னாள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வைர கிரீடம், அதை தான் வைரமுடின்னு நம்ம சொல்றோம். இந்த திருநாராயண பெருமாள் அவருடைய உற்சவர் அந்த ஒரு நாள் தான் என்ன பண்ணுவார்னா, இந்த வைர கிரீடத்தை தன்னுடைய முடியல சாத்திண்டு வந்து பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறார். இந்த வைர கிரீடம் யார் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னா, கருடாழ்வார் கொண்டு வந்து கொடுத்த கிரீடம். அதனாலதான் அந்த வைரமுடிக்கும் கருடனுக்குமே ரொம்பவே சம்பந்தம் உண்டு. எப்படி எதனால் கருடாழ்வார் கொண்டு வந்து இந்த வைரமுடியை கொடுத்தாருன்றதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒண்ணு உண்டு. எப்படின்னா, பார்க்கடல்ல பகவான் எப்பொழுதுமே பள்ளி கொண்டிருப்பார், நமக்கு தெரியும். ஒரு நாள் ஜெய விஜயர்கள் அப்படிங்கிறவர் 2 பேர் தான் வாயிற்காப்பாளர்களா இருப்பா. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட நமக்கு தெரியும், இந்த துவாரபாலகர்கள்லாம் பார்க்கிறோம் இல்லையா, ஜெய விஜயர்கள். அப்படி பார்க்கடல்ல பகவான் ஒரு நாள் படுத்துன்னு இருக்கும் பொழுது ஜெயனும் இல்லை விஜயனும் இல்லை. அப்போ கருடாழ்வார காவல் காக்கும்படி சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். கருடன் இருக்க இப்போ பிரகலாதனுடைய மகனான விரோச்சனன் அப்போ பகவான் வந்து தூங்கிட்டு இருக்கார். தூங்கின மாதிரி யோக அதாவது அந்த நித்திரை கொள்ற மாதிரி விளையாட்டு காட்டுறதுல பகவான் ரொம்ப பெரிய பிரசித்தி பெற்றவர். அப்படி நித்திரை கொண்டு இருக்கும் பொழுது பகவான் வைரமுடியை சாற்றி கொண்டு நித்திரையில இருந்தாராம். அப்போ அந்த விரோச்சனன் வரான். விரோச்சனன் வந்துட்டு இந்த கருடனுக்கு தெரியாமல் பகவான் சாற்றி கொண்டிருந்த அந்த வைர கிரீடத்தை எடுத்துட்டு விரோச்சனன் போயிடுறான். விரோச்சனன் இருப்பது பாதாள லோகத்துல. பகவான் உடனேயே பாக்குறார், அவரை பாட்டு அப்படி நித்திரை கொள்ற மாதிரி கொள்றார். கருடன் வரார், வந்துட்டு பகவானை பாக்குறார். ஓ பகவானே, நீங்கள் சூட்டி இருந்த இந்த வைர முடிய காணமே, இந்த வைர கிரீடத்தை காணமே அப்படின்னு கேட்கிறார். உடனே கருடா, ஆமாப்பா வைர முடிய காணமே, வைர கிரீடத்தை காணமே, நீ தேடி என்று போய் வா அப்படின்ட்டு பகவான் பணிக்கவும் கருடன் பறந்து வரார். வந்து இந்த பாதாள லோகத்துல விரோச்சனன் தான் அந்த வைர கிரீடத்தை வச்சுட்டு இருக்காருங்கிற விஷயம் கருடாழ்வாருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த விரோச்சனன் கிட்டேந்து அந்த வைர கிரீடத்தை எடுத்துட்டு இப்படி பறந்துட்டு வந்துட்டே இருக்கார் வைகுண்டத்தை நோக்கி. அப்படி பார்க்கடல் பெருமாள்கிட்ட அந்த வைகுண்ட நாதனை நோக்கி வந்து கொண்டே இருக்கார். அப்படி அவர் வந்துட்டே இருக்கச்ச ஒரு இடத்துல அவர் மேலேந்து பாக்குறாராம், கீழே ஒரு சிறுவன் அந்த மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு புல்லாங்குழல் இசைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். உடனே என்ன பண்றார், மேலேந்து பறந்து வந்து அந்த குழந்தைக்கு அந்த வைர கிரீடத்தை அவர் சூட்டுறார். சூட்டினதும் இது 2 விதமாக சொல்றா இந்த கதையே. அந்த வைர கிரீடம் என்பது அந்த குழந்தைக்கு கன கச்சிதமாக பொருந்தி விட்டது, அதுதான் பகவான் கிருஷ்ணர் அப்படின்றது ஒரு கதை. இன்னும் ஒரு விதமா என்ன சொல்லுவா அப்படின்னா, அந்த கிரீடம் வந்து அந்த கிருஷ்ணருக்கு பொருந்தல, ஆனாலும் அந்த இடத்துல விட்டுட்டா அப்படின்ட்டு சொல்லுவா. இந்த திருநாராயணபுரம் பெருமாள் வந்து இப்ப ஸ்ரீரங்கத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்ரீரங்க பெருமாள் என்பவர் ராமபிரானால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் நம்ம சொல்லுவது உண்டு. அதே மாதிரி திருநாராயணபுரம் என்று அழைக்கக்கூடிய மேல்கோட்டை பெருமாள், அந்த செல்வப்பிள்ளை உற்சவமூர்த்தி எப்படி அப்படின்னா, கிருஷ்ணராலையும் பலராமனாலையும் ஆராதிக்கப்பட்ட பகவான் அப்படின்னு சொல்லுவது உண்டு. அதனாலேயே கிருஷ்ண பகவான் தன்னிடம் இருந்த அந்த வைர கிரீடத்தை இந்த பகவானுக்கு சூட்டினார். இது என்ன இருந்தாலும் வைனத்தேயனான கருட ஆழ்வார் கொண்டு வந்து கொடுத்த அந்த வைரமுடி இல்லையா, அதனால்தான் இன்னைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வைரமுடி சேவையப்போ அழகா அந்த தங்க கருடன் மேல
அந்த வைர கிரீடத்தை சாத்திண்டு அந்த செல்வ நாராயண பெருமாள் ரொம்ப அழகா எழுந்தருளுவார். அந்த எப்படி அது நடக்கும் அப்படின்னா, ராத்திரி வேளையில தான் நடக்கும். வைரமுடி காத்தால வேளையில நடக்காது. கிட்டத்தட்ட ஒரு ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 3-4 மணிக்குள்ள அதை முடிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த ராத்திரி வேளையில தான் அந்த வைரமுடியை சூட்டணும், அந்த வைர கிரீடத்தை சூட்டணும் அப்படின்றதுனால அந்த வைர கிரீடத்தை கொண்டு வந்து கொடுத்த பெருமை கருடாழ்வாரையே சாரும். அன்னைக்கு கருடாழ்வார் கொண்டு வந்து கொடுத்த அந்த வைர கிரீடத்தை தான் இன்னி வரைக்கும் பகவான் தான் சூடிக்கொண்டு நமக்கெல்லாமும் காட்டி கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்றதுதான் அந்த சேவையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நிச்சயமா மேம். கல் கருடர் பத்தி நிறைய விஷயங்கள், அவருடைய சேவை, அந்த உற்சவம், நாச்சியார் கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக சொன்னீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி மேம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான கேள்விகள் நீங்களும் கேட்டீங்க. நீங்க கேட்டதன் மூலமா கருடாழ்வாரை நாம எல்லாருமா சேர்ந்து அனுபவித்தோம். மீண்டும் தொடர்ந்து பல பகவத் விஷயங்களை தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நன்றி, வணக்கம்.